ஹலோ சுட்டீஸ். இன்றைக்கி நம்ம தேர்ட் ஸ்டாண்டர்ட் புக்கில் 8th லெசன் பார்க்க போகிறோம். டேர்ம் 3ல் லெசன் பேர் அறிவூட்டும் தொலைக்காட்சி செய்திகள். ஒரு நாள் மாலை பொழுது இளவரசி பூங்குழலி இருவரும் பள்ளி முடிந்து வீடு திரும்பினர். அப்பொழுது வானில் வானூர்தி ஒன்று பறந்து கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து பேரொளியுடன் இடி இடிக்க தொடங்கியது. அச்சமயம் பெய்த மழைத்தூறல் இளவரசியும் பூங்குழலியும் நனைத்தது. இளவரசி சொல்றாங்க, நாம் வீட்டிற்கு செல்வதற்குள் முழுவதுமாக நனைந்து விடுவோம் போல் இருக்கிறதே. அதோ அந்த கடையில் சிறிது நேரம் நின்றுவிட்டு மழை விட்டதும் செல்வோமா அப்படின்னு இளவரசி பூங்குழலி பார்த்து கேட்குறாங்க. பூங்குழலி, சரி, இந்த வானூர்திகள் மழையில் கூட வானில் பறக்கின்றனவே, அவற்றின் பாதியை இந்த கருமேகங்கள் மறைக்காதா? அதுக்கு இளவரசி சொல்கிறாங்க, மறைக்காது. ஏனெனில் வானூர்திகள் கருமேகங்களை தாண்டி உயரத்தில் பறக்கின்றன. பூங்குழலி, அது எப்படி உனக்கு தெரியும்? அதற்கு இளவரசி சொல்கிறாங்க, தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் இது பற்றி விரிவாக கூறினார்கள். பூங்குழலி சொல்கிறாங்க, அப்படியா? தொலைக்காட்சியில் இது பற்றியெல்லாம் சொல்கிறார்களா? அதற்கு இளவரசி சொல்கிறாங்க, ஆம், பார்ப்பதற்கு மிகவும் ஆர்வமாக இருந்தது. விமானம் உயரத்தில் பறக்குமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. புயல், மேகமூட்டம், இடி, மழை போன்றவற்றால் அதன் பயணம் பாதிக்கப்படுவதில்லை என்பதை குறும்படம் மூலம் விளக்கினார்கள். பூங்குழலியும் இளவரசியும் நண்பர்கள். அவர்கள் என்ன பண்ணுறாங்க, பள்ளி முடிந்து வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது பயங்கரமாக இடி இடிக்குது. அதனால் ஒரு கடையில் ஒரு ஓரமாக மழை விட்ட பிறகு நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி நிற்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து வானூர்தி, அதாவது ஏரோப்ளைன், கருமேகங்களை தாண்டி ஏரோப்ளைன் உயரத்தில் பறந்துட்டுருக்கு. அதை பார்த்துட்டு இவங்க மட்டும் எப்படி இதில் போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே இளவரசி சொல்கிறாங்க, விமானம் உயரத்தில் பறக்குவதற்கே வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விமானம் எவ்வளோ இடி இடித்தாலும், புயல், மேகமூட்டம் என்ன இருந்தாலும் அதாவது மேகமூட்டத்துக்கு மேலே பறக்கிறதுனால அதுக்கு எந்த பாதிப்பும் வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி பூங்குழலிக்கு எடுத்து சொல்கிறாங்க. இப்போது பூங்குழலி, கேட்பதற்கே வியப்பாக இருக்கிறதே, மழை தூறலாகத்தான் இருக்கிறது, பேசிக்கொண்டே செல்வோமா? இளவரசி, கொஞ்சம் பொறு பூங்குழலி, இடிச்சத்தம் காதை பிளக்கிறது. பூங்குழலி சொல்கிறாங்க, இடிதானே இடிக்கிறது, மழை பெரிதாக பெய்யவில்லையே, மழை வந்தால் மரத்தடியில் ஒதுங்கி நின்று விடலாமே அப்படின்னு பூங்குழலி கேட்குறாங்க. அதற்கு இளவரசி, இல்லை பூங்குழலி, மரத்தடியில் நின்றால் இடித்தாக்கி உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்பதை தொலைக்காட்சி செய்தியில் பார்த்திருக்கிறேன். அதற்கு பூங்குழலி சொல்கிறாங்க, ஓ சரி சரி, வேற என்னவெல்லாம் நீ தொலைக்காட்சியில் பார்த்திருக்கிறாய் அப்படின்னு பூங்குழலி கேட்குறாங்க. அதற்கு இளவரசி, பொம்மை படங்கள், விளையாட்டு செய்திகள், செய்து பார்ப்போம் போன்ற ஏராளமான நிகழ்ச்சிகளை கூட நான் பார்த்திருக்கிறேன். பூங்குழலி சொல்கிறாங்க, தொலைக்காட்சி என்றாலே திரைப்படம், பாடல்கள், நாடக தொடர்கள் போன்றவற்றையே பார்ப்பேன். ஆனால் நீ கூறியது போல் புதிய செய்திகளை நான் அறிந்து கொள்ள தொலைக்காட்சி உதவும் என்பதை இப்போது புரிந்து கொண்டேன். இனி நானும் பார்த்து பயனடைவேன். அதற்கு இளவரசி, மகிழ்ச்சி, இனி நாள்தோறும் புது புது செய்திகளை தோழிகளுக்கு நாம் இருவரும் சொல்லலாம். சரி, இப்போது மழை நின்றுவிட்டது, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இளவரசி கூட்டிகிட்டு போகிறாங்க. தொலைக்காட்சி தொடரில், அதாவது டிவியில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்குறோம் அப்படின்றது இளவரசி சொல்கிறாங்க. பொம்மை படங்கள், விளையாட்டு செய்திகள், செய்து பார்ப்போம்ன்ற நிகழ்ச்சிகள்லாம் டிவியில் இளவரசி பார்க்குறாங்க. இதுக்கான பயிற்சி பார்க்கலாமா? பயிற்சி, சரியான விடையை தெரிவு செய்வேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? வானூர்தி பறப்பது பற்றிய செய்தியை டேஷ் வாயிலாக இளவரசி அறிந்து கொண்டாள். எதன் மூலமாக வானூர்தி பறக்கிறத பற்றி இளவரசிக்கு தெரிஞ்சது? தொலைக்காட்சி.
செகண்ட் ஒன் பார்க்கலாமா? ஆர்வம் இச்சொல்லின் பொருள் என்ன? ஆர்வம் இச்சொல்லின் பொருள் விருப்பம். தேர்ட் ஒன், உயரம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல். உயரம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? குட்டை. ஃபோர்த் ஒன், தொலைக்காட்சி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. தொலை ப்ளஸ் காட்சி, தொலைக்காட்சி. ஃபிஃப்த் ஒன், புயல், மேகமூட்டம், இடி, மழை போன்றவற்றால் எதன் பயணம் பாதிக்கப்படுவதில்லை என்பதை குறும்படம் விளக்கியது. ஸோ புயல், மேகமூட்டம், இடி, மழை என்ன பெஞ்சாலுமே எந்த ஒரு இதுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. பேருந்தா இல்லை மகிழுந்து, வானூர்தி, மிதிவண்டி? எதுன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுமா சுட்டீஸ்? வானூர்தி. வினாக்களுக்கு விடையளிப்பேன். ஓரல் பார்க்கலாமா? பூங்குழலியும் இளவரசியும் வானத்தில் எதை கண்டனர்? ஃபர்ஸ்ட் ஒன்று இது. அதாவது பூங்குழலியும் இளவரசியும் வானத்தில் எதை பார்த்தாங்க? வானூர்தி. அப்போது பூங்குழலியும் இளவரசியும் வானத்தில் வானூர்தியை கண்டனர். செகண்ட் ஒன் பார்க்கலாம். இடி, மழை வந்தால் மரத்தடியில் ஒதுங்கி நிற்கக்கூடாது, ஏன்? மரத்தடியின் கீழே நம்ம நின்னா என்ன ஆகும்? இடி தாக்கும். ஸோ அப்போது இடி, மழை வந்தால் மரத்தடியில் இடி தாக்கி உயிர் போயிடுன்ற அபாயம் இருக்கிறதால நம்ம மரத்தடியில் நிற்கக்கூடாது. சரிங்களா? தேர்ட் ஒன், இளவரசி தொலைக்காட்சியில் என்னவெல்லாம் பார்த்ததாக கூறினாள்? இளவரசி டிவியில் என்னென்னலாம் பார்த்ததா சொன்னாங்க? பொம்மை படங்கள், விளையாட்டு நிகழ்வுகள், செய்தி பார்ப்போம், இந்த நிகழ்ச்சிகள்லாம் டிவியில் பார்த்ததா இளவரசி சொன்னாங்க. சரிங்களா?